தெளிவான கொள்கையும் முறையான திட்டமும் இல்லாதவர்களால் எந்த ஒரு காரியத்திலும் உறுதியாக நிற்க இயலாது. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா, தேன் புகழூரின் தீம்புணல் நிலம் என்பது பொய்யாய் பழங்கதையாய் போகாமல் இருக்க குரல் கொடுத்த முனைவர் சௌமியா அன்புமணியை மனதார பாராட்டுகிறோம். மேகேதாட்டு டேம் எங்க கட்ட போறாங்க தெரியுங்களா? நம்ம தமிழ்நாடுல இருந்து 4 கிலோமீட்டர் தூரம். இந்த மிச்ச டேம்லாம் எங்கேயோ தள்ளி 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. கர்நாடக அரசு proposed site for construction of Meketatu dam is just 4 kilometers away from our state Tamil Nadu. 4 கிலோமீட்டர் கிருஷ்ணகிரி தர்மபுரி பார்டர்லயே 4 கிலோமீட்டர் கட்டுறாங்க. எதுக்கு கட்ட போறாங்க? ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. வரக்கூடிய அத்தனை தண்ணியும் எல்லா டேம்லயும் சேர்த்து வச்சுட்டு மேகேதாட்டுல 70 TMC தண்ணியை புடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு சொட்டு நீர் கூட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் தமிழ்நாட்டுக்கு மிக அருகில் டேம் கட்டுறாங்க. அந்த மேகேதாட்டு டேம் கட்டினாங்கன்னா 3 வனவிலங்கு சரணாலயங்கள் அந்த டேம் கீழே போயிடும். 12,500 ஏக்கர் காடுகள் அழிந்துவிடும். புலிகள் சாங்சுவரி இருக்கு. பிலிகிரி ரங்கநாத சுவாமி கோவிலுடைய புலிகள் காப்பகம் இருக்கிறது. காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுவரி இருக்கிறது. அதே சமயம் மாதேஸ்வரன் மலை சாங்சுவரி, அத்தனை வனவிலங்கு சரணாலயம் இருக்கக்கூடிய நீர்வேம்பு நீர் மருந்து மரங்கள் 700 வருஷம் பழமையான மரங்கள்லாம் தண்ணியில போயிடும். நீர் நாய், சாம்பல் நீர் ஆட்டர்ஸ், அப்புறம் மகாசீர்னு மயில் கண்டடி மீனுங்க, 4 கொம்பு மானு எல்லாமே அழிஞ்சிரும். இதெல்லாம் அழிச்சிட்டு தான் மேகேதாட்டு டேம் கட்ட போறாங்க. சுற்றுச்சூழல் பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும். இதற்காக சுற்றுச்சூழல் கேஸ நம்ம நிறைய போட்டு இந்த டேமை கட்ட விடாம நம்ம தடுத்தணும். 2 ஆப்ஷன் தான் தலைவர் அவர்களே. ஒன்னு மேகேதாட்டு டேம் கட்டணும், இல்ல மேகேதாட்டு டேம் கட்டக்கூடாது. இதுல நடுவுல என்ன முயற்சி? we don't need the dam, அவ்வளவுதான். no dam, no need of the dam. இதுக்கு நடுவுல முயற்சி என்ன இருக்கு? அந்த முயற்சியே தேவையில்லைங்கிற. மேகேதாட்டு டேம் கட்டக்கூடாது, அவ்வளவுதான். இதுல நடுவுல இந்த நான் முயற்சி பண்றதுல தேவையில்லாத ஒரு விஷயம். அனைத்து கட்சியை கூட்டத்தை கூட்டி கண்டிப்பாக ஒரு ஒத்த முடிவோட நம்ம டெல்லிக்கு போக வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை. மிக்க நன்றி. இப்படியான அரும்பெரும் பணிகளில் நம்மையும் கோர்த்துவிட வானது பொய்க்கா, தேன் புகழூரின் தீம்புணல் நிலத்தில் வாழ்வாங்கு வருவான் என்றும் வல்லாண்மை மிக்கொரு தீதருக்கும் திறனைக் கண்டு தேவர் திருவாய் தெவிட்டாது புகழும் பாரெங்கும் தேடியே பல்லாண்டு தவம் பயின்று ஈரில் சீரேருழவர் கழனிசூழ் செம்புளம் நடுவே இவன் ஊருறங்கும் ஓசையினை ஒரு வகையாய் அறிந்தேனது முத்துடை சிப்பி போல முகுந்தன் புகழ்பாடும் முறையோர் குளநடுவில் மூழ்கிய பொன்னாகி மூலவனாய் யாம் தொழரும் முக்கண்ணன் தூண்டும் திருவிளக்காய் தீதருக்க மீண்டும் இவன் உதிப்பான் என முன்னம் யானுரைத்தேன் மூடர்களே அறிந்திடுக. மாசில் மகனிவன் மலர் முகத்தில் நாசிக்கூராய் நற்குவளை கண்ணொளிர ஏறு நெற்றியுடை எம்மையன் சோரா மனமுடையோன். இவனிற்கு முடிவு கட்ட எவனும் இவ்வையத்தே யாண்டும் உதிப்பதில்லை. படிந்த காது பங்கைய இதழாய் தோன்ற பணிந்த நெஞ்சு உடையோன் பாருக்குள் துணிந்த தோளுரம் கொண்டவனை அணிந்த நிலமகளை அடியேன் வாழ்த்துகிறேன். கனிவுக்கு இணையிலா கற்பகத் தருவாயிவன் கைத்தல செம்மை கண்டேன் என நம்மையும் பொருளாக்கி வாழ்த்துரைத்த கண்காணா ஞானியின் வரிகளுக்கு மதிப்பளித்து நாமும் ஏதாவது அணில் போல செய்ய துணைவர்களை பெற முயலும்போது பின்விளைவுகள் நிறைய நேரும் என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என சொல்கிறார் ஒருவர். அவர் தம்மை மகன் கல்கியாகவும் ஆர்கேவை தந்தை கல்கியாகவும் கருதுகிறவர் என்பதால் அவருக்கு நாம் கொடுக்கும் பணிவான பதில், நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிப்பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என்னூடகத்தே நின்று உருகத் தந்தருள் எம்முடையானே எனப்போன அடியேனை அகிலத்திற்கு காட்ட வந்த பாடல்களை தம்மை பற்றியது என தவறாக நினைத்த உங்கள் தந்தை கல்கி கந்தரகோலமாக்கிவிட்டார். கந்தரகோலத்தை படித்துவிட்டு நம்மிடம் கம்பு சுற்ற வேண்டாம். முடிந்தால் நீங்கள் குற்றம் சாட்டிய படத்தில் நாம் பயன்படுத்திய வரிகள் அந்த பாடல்களில் இல்லை என்றோ அல்லது அவ்வரிகளுக்கு தவறான விளக்கம் தந்திருக்கிறோம் என்றோ நிறுவ இயலுமா என கேட்கிறோம். சவால் விடுகிறோம்.